வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, சாமியாட்டம் ஆடுவது எப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பிரகாரம் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் இப்போ கொடுக்கேன். அது என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சாமிகள்லாம் உண்டு. அதில் முதன்மை கடவுள் நமக்கு எல்லாத்துக்குமே கடவுள் சிவபெருமாள், ஒரு பெருமாள், விநாயகர், முருகப்பெருமாள், இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு சாமி வராது. நமக்கு ஏன் சாமி வராதுன்னா, இந்த தெய்வங்கள்லாம் சாமி வராது. ஏன்னா இதெல்லாம் மேல்மை தெய்வமாக இருக்குது. இதற்கு கீழே உள்ள தெய்வங்கள், இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு சாமி வரும். இப்போ சின்ன சின்ன கிராம தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராம தெய்வங்கள்லாம் நமக்கு சாமி வரும். அந்த தெய்வத்துக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபட்டிருப்பாங்க. ஆடு, மாடு, இந்த கோழி கொடுத்துருப்பாங்க, ஆடு கொடுத்துருப்பாங்க, மாடு நேர்ந்து விடுவாங்க. இந்த மாதிரிலாம் பல இதெல்லாம் உண்டு. அப்போ அந்த தெய்வங்களுக்கு, அந்த தெய்வங்கள் நமக்கு அருள்வாக்கு சொல்கிறதுக்கு சாமி நம்ம மேலே ஏறுற மாதிரி ஒரு உணர்வுகள் வருது. அப்போ இந்த தெய்வங்கள் மட்டும் வருது, அந்த தெய்வங்கள் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் வராது. இந்த தெய்வம் ஏன் வருதுன்னா, இது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு. நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பல தலைமுறைக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் இறந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஏதாவது பண்ணி இறைவனடி சென்று சமாதி ஆகிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேறு விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தில் இருந்திருப்பாங்க அவங்க நம்ம முன்னோர்கள். அப்போ அவங்க சில ஆட்களை காப்பாற்றி கொடுத்ததுனால அவங்கள நம்ம தெய்வம், நம்மளை காப்பாற்றி தந்த சாமி அப்படின்னு சொல்லி அவங்களும் நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ஞாபகார்த்தமாக நம்ம அவங்கள சாமி ஆக்கி நம்ம வணங்கினது தான் இந்த தெய்வங்கள்லாம். பிறர் ஒரு ஆளுக்கு கறி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு கறி பிடிக்காது, ஒரு ஆளுக்கு சைவம் பிடிக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் இந்த கிராம தெய்வங்கள் எல்லாமே. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள். அப்போ இவங்கெல்லாம் நம்ம இப்போ கருப்பசாமி இருக்குது, சுடலமாடா இருக்குது, இந்த மாதிரி சாமிக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா படையல் போடுவோம். இது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள சாப்பாடை நம்ம படையலாக போட்டு நம்ம வணங்கி கும்பிடுதோம். புரியுதுங்களா? அப்போ இது தெய்வம் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னிக்கு வச்சு கும்பிடுதோம் பார்த்தீங்களா. இந்த கன்னிக்கு வச்சு கும்பிடும்போது இந்த கன்னி தெய்வங்கள் நமக்குள்ள குறைகளை நம்ம மேலே சொல்லும். நம்ம வீட்டில் யார் மேலேயாவது நம்ம வீட்டில், அப்போ கன்னிங்கிறது யார்? நம்ம வீட்டில் இறந்தவங்க, சிறு பிள்ளையிலேயே கல்யாணம் முடியாமல் இறந்தவங்க, அது பெண்ணாக இருக்கும், ஆணாக இருக்கும். அப்போ அவங்க நம்ம மேலே, குடும்பத்தில் யார் மேலேயாவது அழுது அவங்களுடைய குறைகளை சொல்லும். புரியுதுங்களா? அந்த ஆத்மா சொல்லும். அதுபோல தான் இந்த கிராம தெய்வங்கள் எல்லாமே. புரியுதுங்களா? அப்போ இந்த தெய்வங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் உடைய வழிபாடு. நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள தெய்வமாக்கி நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அந்த பிரகாரம் தான் அந்த முன்னோர்கள் நமக்கு மேலே இறங்கி நமக்கு அருள்வாக்கு சொல்லுதாங்க. நமக்கு நடக்க போகிற பிரச்சனையும் சொல்லுதாங்க, நமக்கு நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வரும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம முன்னோர்கள் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்மளுடைய மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கபாலம், இந்த மண்டையில் ஒரு விதமான வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வர்றதுனால அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க டப்புன்னு இப்படி அடிப்பாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சிலவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்படி மண்டையை இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அப்போது அந்த வைப்ரேஷன் வரும்போது நம்மளுடைய செயல்பாடு என்னன்னு தெரியாமல் நம்ம அறியாமலே செய்வோம், நம்மளுடைய மூளையோடைய செயல்பாடு. அப்போ அந்த வைப்ரேஷன் வரும்போது நம்ம நம்ம மூளையை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம எல்லையை மீறி போயிடும். அப்போ அவங்க நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்கிறாங்க. இதுதான் அருள் வாக்கு. புரியுதுங்களா? வேறு எந்த தெய்வமும் வராது. சிவபெருமாள் வரமாண்டார், பெருமாள் வரமாண்டார், விநாயகர் வரமாண்டார், புரியுதுங்களா? முருகர் வரமாண்டார்,
இந்த கிராம தெய்வங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வழிபாடு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதே நிலைமை தான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது கிராம தெய்வம். இந்த தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் வச்ச தெய்வம். புரியுதுங்களா? அதனால தான் அந்த கோயில்களில் வந்த உடனே எல்லாருமே வந்து சாமி ஆடுதாங்க. அவங்க தன்னறியாமல் அவங்க சாமி ஆடுதாங்க. என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியாமல் ஆடுதாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய தெய்வங்கள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல சாமி ஆடுது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் வந்து அப்படி ஆடாது. அந்த இடத்துல அந்த குலதெய்வம், அவங்களுடைய குலதெய்வங்கள், அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி கொடுக்கு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது சாமி ஆட்டங்கிறது இப்படி தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், முத்தாரம்மன் வந்து சிவபெருமானுடைய அவதாரம், இந்த சாமி வந்து இந்த சாமியோட அவதாரம். இந்த வரலாறுகளில் இருக்குதா? இந்த வரலாறுகளில் வந்து இந்த சாமிகளுடைய வரலாறுகள்லாம் நம்ம வந்து வில்லுப்பாட்டு கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் வரலாறில் அதெல்லாம் வராது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு. வில்லுப்பாட்டு படித்ததுனால தப்பு கிடையாது. வில்லுப்பாட்டில் இருக்கும். நம்ம தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வில்லுப்பாட்டை நம்ம அந்த காலத்தில் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வில்லுப்பாட்டு பழைய சாமிகள்லாம் இருக்காது. சிவபெருமானுக்கு பெருமாளுக்கெல்லாம் வில்லுப்பாட்டு வராது. இவங்களுக்கு வில்லுப்பாட்டு இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வில்லுப்பாட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே அந்த வில்லுப்பாட்டு படிக்கக்கூடியவங்க எழுதி வச்ச ஏடுகள். புரியுதுங்களா? இது வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு. இதுதான் உண்மை. இப்படி தான் நம்மளுக்கு தெய்வம் வருது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. சாமி வருதுன்னு சொல்லிட்டு சாமி வந்து அந்த சாமியோட இது, இந்த சாமியோட இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. சாமி இப்படி தான் வருது. நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு தெய்வமாக வாராங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுக்காகத்தான் நீங்கள் தீச்சிட்டு அடிக்கீங்க, அவங்களுக்காகத்தான் நீங்கள் வேல் குத்துறீங்க, அவங்களுக்காகத்தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. அவங்க தான் உங்ககிட்ட வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இறைவன் வந்து நமக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து இறைவனடி சென்றவங்க. இந்த கிராம தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிராம தெய்வங்கள்லாம் வந்து இறைவனடி சென்றவங்க. அது அந்த பாட்டிலே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வில்லு பாட்டு படிக்கிறவங்களே கொண்டு வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி குறைகளை தீர்த்து கொடுத்தாங்க, வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே இருக்குது பாரம்பரியமாகவே. புரியுதுங்களா? இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய கேள்வியையும் நம்மளுடைய பதிலையும் அவங்க கேட்டுக்கிட்டு போய் கடவுள்கிட்ட சொல்லி நமக்குண்டான தேவையான பிரார்த்தனைகளை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் இந்த கிராம தெய்வங்கள், நம்ம முன்னோர்கள். அதில் ஒன்று தான் குலசை முத்தாரம்மன், மாரியம்மன். எல்லா சாமியும் அப்படி தான். பேச்சம்மன், கருப்பசாமி, எல்லா சாமியும் அப்படி தான். இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போய் இந்த இதை கணக்கை கேட்டுக்கிடுங்க. இவர் சொல்கிறது சரிதானா அப்படின்னு. நான் சொல்கிறது தான் உண்மை. அதை தாண்டி எதுலேயும் உண்மை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய கோயிலில் பூசை வைக்காங்கல்ல, அவங்களாம் இந்த சாமியை கும்பிட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு. புரியுதுங்களா? நம்ம வந்து விவரம் தெரியாமல் சுடலமாடன் கோயிலுக்கும் பேச்சம்மன் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே கும்பாபிஷேகம்லாம் தேவையில்லை. அங்கே நம்மளுடைய அருள்வாக்கு தான் தேவை. தெய்வத்தோட அருள்வாக்கு தான் நமக்கு தேவை. அது நம்ம முன்னோர்கள். இந்த கிராம தெய்வத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம எப்படி பூசை வைக்கணுமோ அப்படி பூசை வச்சாலே சாமி வரும். இதுக்கு விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு சரி தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு சாமி வருது, வரதான் செய்யும். தண்ணி அடித்தாலும் வரும், விரதம் இருந்தாலும் வரும், விரதம் இல்லாமல் இருந்தாலும் வரும். ஏன்னா அவன் முன்னோர்கள் குலதெய்வம். முன்னோர்கள்னாலே இப்போ குலதெய்வம்னாலே முன்னோர்கள் தான். புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் உண்மை. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு விளக்கமும் கரெக்டாக சொல்கிறேன். நன்றி.